புரிஞ்சுக்கணும். அப்ப இந்த ஆன்மாவை நீங்க எப்பொழுது உணர போறீங்க? இந்த ஆன்மா உணர்தல்னு ஒண்ணு இருக்குது. இந்த ஆன்மாவை நீங்க உணரணும். நீங்க இன்னையிலிருந்து உங்களோட உடலையும் உங்களோட உள் மனதையும் தூய்மைப்படுத்துங்க. உடம்ப தூய்மைப்படுத்தி உள் மனதை தூய்மைப்படுத்துங்க, உங்களுக்கு சரியாயிடும். நம்ம ஆன்மாவை பத்தி நீங்க நிறைய பார்க்கணும். நான் இன்னைக்கும் சொல்லுவேன், நான் இப்பயும் சொல்லுவேன். என்னோட தகப்பன் வழி சொந்தம், என் ரத்த சம்பந்தப்பட்டாங்களா இலங்கையில ஒரு ஊர்ல இருக்காங்க. நான் உங்களுக்கு பல முறை சொல்லியிருக்கேன். இலங்கையில இருக்காங்க, அங்க வாழ்ந்துட்டு இருக்காங்க. நான் என்ன பாவம் செய்தேன், நான் என்ன கர்மா பண்ணேன், நான் எந்த மாதிரியான பெரிய விஷயங்களை நான் செஞ்சிருக்கேன்னு எனக்கு தெரியும். ஆனா இப்ப இந்த ஜீவன் என்ன பண்ணிச்சு, இங்க வந்து பிறந்து இன்னைக்கு இந்த உடம்பு எடுத்திருக்கு. இந்த உடம்புங்கிறது வாடகை வீடு. ஆனா என் ஜீவன் தான் உண்மை. இது போய்கிட்டே இருக்கும் எல்லா இடத்துக்கும். இப்ப எப்படி உங்க பையன் சென்னையில இருக்கா, வெளிநாடு போனா மறுபடியும் புளியங்குடிக்கு வந்தா, உங்க வீட்டுக்கு வந்தா உங்க, ஆனா இது எல்லா இடத்துக்கும் எங்க போனாலும் ஒரு வீட்டுல உட்கார்ந்துருப்பான், ஒரு வீட்டுல தூங்குவான், ஒரு இடத்துல போய் ரோட்லயே தூங்குவான், ஏதோ ஒரு வீட்டுல தூங்குவீங்க. அதே போலதான் இந்த ஜீவன் ஒரு உடம்பை எடுத்து போகும், மறுபடியும் அந்த உடம்பை விட்டுட்டு மறுபடியும் இன்னொரு உடம்புக்கு போகும், மறுபடியும் ஒரு உடம்புக்கு போகும். அது ஒண்ணுதான் உண்மை. அதை நீ உணர்ந்தால் மட்டும்தான் அடுத்த கட்டத்துக்கு நீ போக முடியும். அப்ப இப்ப நீ செய்யற இந்த புனிதமான ஒரு விஷயங்கள் அடுத்து உனக்கு வந்து சேரும். ஆன்மா வந்துட்டு இன்னும் சுத்தப்படுத்துங்க. நீங்க இன்னும் வந்துட்டு வாழ்க்கையில உயருங்க. அம்மாவை வந்து உங்களுக்கு என்ன சொல்ல வரணும்னு புரிஞ்சுக்கோங்க. இப்போ உங்ககிட்ட வந்து ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை நான் தீர்த்துறேன். இந்த கோவிலை பொறுத்தளவுக்கு இங்க என்னன்னா, என்னோட ஆசீர்வாதம் தான் உங்களுக்கு வந்து சேரும். நான் சொல் உங்களுக்குள்ள வந்து பழிக்கணும். என்னோட சொல், நான் வந்து பெரிய யாக வளர்க்க வேண்டாம், நான் உட்காந்து தியானம் பண்ணிக்கிட்டு இருக்க வேண்டாம், உங்களுக்கு வந்துட்டு ஆராய்ச்சி பண்ணி மருந்தெல்லாம் நான் கொடுக்க தேவையில்லை, அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாம். என் மனசால உன்னை நான் ஆசீர்வதிக்கணும். நீ நல்லா இருப்பேன்னு என்னோட ஆசீர்வாதம் உனக்கு வேணும். நான் ஆசீர்வதித்தால் நீ நல்லா இருப்ப. இந்த ஆசீர்வாதம் தான் இப்போ உங்களுக்கு தேவை. அந்த ஆசீர்வாதம் வாங்கணும், உங்க வீட்டுல எல்லாரும் சுகமா இருக்கணும்னா இந்த கோவிலுக்குன்னு சில ரூல்ஸ் உண்டு. இந்த கோவிலுக்குன்னு சில ரூல்ஸ் உண்டு. என்ன ரூல்ஸ் உண்டு? இப்ப நம்ம குடும்பத்துல இருக்கிறவங்க அத்தனை பேருமே உயிரோட இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நான் ஒரு ஏற்பாடு பண்ணிருக்கேன். அது என்ன ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கேன்? இது ஏன் இவ்வளவு சந்தேகம்? என்ன பூஜை? பெரும்பூஜை. உங்க வீட்டுல எல்லாரும் உயிரோட இருக்கணும் அப்படின்னா அதற்கான பூஜை தான் பெரும்பூஜை. அந்த பெரும்பூஜைகளை கலந்துக்கிடக்கூடிய ஒவ்வொரு வாய்ப்புகளுக்கும் அந்த சக்தி உண்டு. அதத்தான் அம்மா சொல்லுவாங்க, தொடர்ந்து உன் குடும்பத்துல எந்த வருஷம் தான் நான் யாரையுமே வந்துட்டு நீ கண்டிப்பா கூட்டுவான்னு நான் சொல்ல கிடையாது. இதுக்கு முன்ன கேட்டீங்கன்னா நான் கண்டிப்பா பிள்ளைகள் எல்லாத்தையும் லீவ் போட்டு கண்டிப்பா நீ கூட்டு வந்தா, ஆனா இந்த வருஷம் வந்துட்டு பெரும்பூஜை இருக்கு, வந்தாவா வரட்டா போ, இந்த மாதிரி நான்